ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் என்கிற அவனுடைய ஒரு தாசனை குறித்து இந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உன்னுடைய பலத்தினால் முடியாதவை, பராக்கிரமத்தினால் முடியாதவை கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். எங்க இந்த சூழல் என்று பார்ப்போம் என்று சொன்னால், முதலாம் தேவாலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது சாலமன் ராஜாவின் நாட்களில் சாலமன் ராஜாவால். பின்பு நேபுகாத்நேச்சார் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு எல்லாரும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோன் தேசத்திற்கு. அடுத்து செருபாபேல் மூலமாய் கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஸ்திபாரம் எல்லாம் போட்டு வேலை நின்று விட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டை கட்டுகிறவர்கள் பாதியில் நின்று விட்டால் அதனுடைய வேதனை அதை கட்டுகிறவர்களுக்கு தான் தெரியும். ஒரு திருமணத்தை ஒழுங்குபடுத்தினவர்கள் அது பாதியில் அந்த வேலைகள் நின்று போய் அல்லது காரியங்கள் நின்று விட்டால் அவர்கள் அதனுடைய துக்கம், அதனுடைய வழிபாடுகள் அவர்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் படிக்க முடியவில்லையே, என்னை படிக்க வைக்க யாருமே என்று சொல்லி பாதியில் நிற்கும் பொழுது அதுவும் வேதனையான ஒன்றுதான். வேலை பாதியிலே நீ தேவையில்லை என்று அனுப்பி வைத்து விட்டால் எதிர்பார்ப்பு எல்லாம் தோற்று போய்விடும். எதிர்காலத்தை குறித்து ஒரு பதற்றமும் பயம் வர ஆரம்பித்து விடும். சரீரமும் அப்படித்தான் பாதியிலே பலவீனப்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு இன்கம்ப்ளீட்டா அப்படியே பாதியில் இருக்கும் பொழுது, அல்லது பிள்ளைகள் எங்களை கவனிப்பார்கள் சொல்லி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த பெற்றோர்கள் அந்த காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது அதிலும் அவர்கள் துக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது. வேதனையோடு தான் நாட்களை தள்ளி கொண்டு போக வேண்டிய நிலைமை. பாருங்கள், எப்படிப்பட்ட கம்ப்ளீட் ஆகாத காரியங்கள்ல இருக்கும் பொழுது எப்படி அது ஒரு கம்ப்ளீஷனுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால் முடியாது, நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் என்னால் முடியல, உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்களேன். பலத்தினால் முடியாதவைகள், பராக்கிரமத்தினால் முடியாதவைகள், மற்றவருடைய உதவியினால் முடியாதவைகள், எல்லா பக்கமும் முயற்சி எடுத்துக்கூட காரியம் நடக்கவில்லையா, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரை அனுமதியுங்கள், ஆவியானவரால் அந்த காரியங்கள் முடியும். செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆவியானவர் கிரியை ஆரம்பிக்கிற நடந்ததுன்னு தெரியுமா? அதே செருபாபேல் மீண்டும் அந்த வேலையை தொடங்கி அந்த ஆலயத்திற்கு அஸ்திபார போட்ட அவனுடைய கைகள் அதை கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றது. இதான் காட்ஸ் டூயிங், இதான் ஆண்டவருடைய செயல். உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தொடங்கி பாதியில் நிற்குதா, பிசினஸா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், என் தேவன் உங்கள் கைகளினாலே அதை ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து முடித்துக் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இது பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம். ஆவியானவர் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை அனுமதிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே ஆவியான தேவனை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது சகலத்தையும் ஆச்சரியமா நடத்தி கொடுப்பார். ஒரு முறை சாது சுந்தர் சிங் காட்டின் வழியாக நடந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய ரிவர் குறுக்கே போகிறது, அதை தாண்டி செல்ல வேண்டும். அதற்கான பாலங்கள் எதுவுமே இல்லை. அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கத்திற்கு போக வேண்டும், என்ன செய்வதென்று கேட்கும் பொழுது, இங்கு பாலங்கள் எதுவுமே கிடையாது, நீந்திதான் போக வேண்டும், அதுவும் முடியாது, எப்படி என்ன செய்வது, என்னால் ஒண்ணுமே முடியாது சொல்லும் போது, காற்றினால் நீ அந்த பக்கம் போகலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சாது சுந்தர் சிங் ஒண்ணுமே புரியல. காற்று எல்லா இடத்திலும் இருக்குது, எப்படி நான் அந்த பக்கம் அந்த காற்று என்ன எப்படி கொண்டு போகணும்னு தெரியலன்னு சொல்லுது. எனக்கு தெரியலன்னுக்கும் போது அவர் உடனே ஒரு பெரிய கோணிப்பை மாதிரி ஒரு பெரிய இதை எடுத்து அந்த மனுஷன் அந்த நல்லா காற்று ஃபில் பண்ணி அப்படி ஒரு முடிச்சு போட்டு கட்டினா அப்படி பெரிய பலூன் மாதிரி அப்படி நல்லா அப்படி நின்றுச்சு. தூக்கி போட்ட தண்ணீர்ல மிதந்துச்சு. இதை பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிருப்பா அப்படின்னா அப்படியே அதை பிடித்து மிதந்து அந்த பக்கத்தில் போய்விட்டாராம். பாருங்கள், அந்த காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு பைக்குள்ள அடைத்து வைக்கும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது அது அப்படியே இந்த சாது சுந்தர் சிங் அக்கறை போக முடியாத மனிதனை அக்கறை கொண்டு போய் விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், அது உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு இயேசுவை தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் அவரை அனுமதித்திருக்கிறோமா? நாம் அனுமதிக்காமல் அவர் கிரியை செய்ய மாட்டார். நாம் அழைக்காமல் அவர் வரமாட்டார். பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி போஸ்ட் பண்ணி தள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி அன்போடு கூட நாம் வரவணைத்தோம்னா நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். 1 கொரிந்தியர் 3:16-17 அதான் சொல்கிற நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, எங்க இருக்கிறாரோ அங்க சுகம் இருக்கும், எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானம் இருக்கும். இல்லாத இடத்துல எதுவுமே இருக்காது. நீ வெறுமையான வாழ்க்கையை இந்த நாள்ல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பெருமையான பகுதி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார்.
இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எவ்வளவோ உடைந்து போன குடும்பங்கள், அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுத, நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறன, திக்கற்ற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆவியானவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க விடுதலை வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது. பலத்தினால் முடியாதவைகள், பராக்கிரமத்தினால் முடியாதவைகள் கர்த்தருடைய ஆவினால் ஆகன் சொன்ன வார்த்தையின்படியே எந்தெந்த பிள்ளைகள் இந்த நாளிலும் கொண்டு இந்த செய்தியை கேட்டு என் வாழ்க்கையில் அதை ஆரம்பித்து முடிக்க முடியவில்லை, என் வாழ்க்கையில் அதை தொடங்கி பாதியில நிற்குது, என் வாழ்க்கையில் அது முயற்சி எடுத்து இது தோற்று போய்விட்டேன், என் வாழ்க்கையே எனக்கு நிர்பந்தமான நிலைமையிலே என்ன செய்வது அடுத்தண்டு குழப்பத்திலும் புலம்பிக் கொண்டும் நிற்கிறேனேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பீராக. எல்லா பாலான பகுதிகள், நிர்மூலமான பகுதிகள், உடைக்கப்பட்ட பகுதிகள், நொறுக்கப்பட்ட பகுதிகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவீராக. உலர்ந்த எலும்புகள் சிதறி போய் கடந்ததெல்லாம் ஒன்று சேர்த்து சதைகளினால் மூடி, நரம்புகளினால் மூடி, கர்த்தருடைய ஆவியா அனுப்பப்படும் பொழுது எழுந்து சேனைகளான் என்றது போல உயிர்ப்பிக்கப்படட்டும். சேனைகள் நம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும், பாக்கியம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பதற்காக நன்றி, வழி நடத்துவதற்காக நன்றி. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் சொன்னது போல எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.